வெறித்தனமான ஒரு ஃபேன் விஜய் சாருக்கு அப்புறமேல் வந்து எனக்கு விஜய் சார் வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே டேலண்டே இருக்கு. வா அண்ணா வேற லெவல் நடிகோ அப்படி இருப்பேன் நான். எஸ்டிஆர் சாரை நான் வந்து கொஞ்சம் காப்பி எடுத்தேன் அப்படின்னு. ஆமாம், அவர் வந்து இந்த ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ இதை அப்படியே தூக்கி பாவர் கேரக்டர் போட்டாங்க. இதுதாங்க திருட்டு. அதுதான் இப்போ ஜீவா கலாய்ச்சிட்டு இருக்காரு, நல்லா ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்காரு. சிங்கிள் ஷாட்ல பண்றது இருக்குல்ல, அது எப்படி பண்ணீங்க? அது ஒரு 3-4 நிமிஷம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ண ஏது பண்ண தெரியல கடவுளே. அஜா காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடுச்சு. செந்தில் நான் பார்த்துட்டு சூப்பர்ரா, ஒரே டேக்ல. சீரியஸா நானே எதிர்பார்க்கல. இட் வாஸ் தி மேஜிக். போலீஸ்க்கு யாராவது ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க? ரெஃபரன்ஸ்னா ஆப்வியஸ்லி கமல் சார் சொல்லுவேன் நான். அதில் சிலதெல்லாம் வந்து காப்பி அடிக்க நினைப்பேன், ஆனால் காப்பி அடிக்க முடியாது. அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்புட்டாக வச்சு யூஸ் பண்ணுவேன். அங்கே போயிட்டு வேற ஒன்று பண்ணுவேன். அது டேரக்டர் வந்து கேட் இப்படி பண்ணாதீங்க சத்யா அப்படிம்பாரு. நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டிங்க, வீட்டுக்கெல்லாம் போயிருந்த போதெல்லாம் he just made us so comfortable. Yeah, he made us so comfortable. இன்னைக்கெல்லாம் என்னடா இது ஸ்டாரோட வீட்டில் இருக்கோம் எப்படிறான், அவரும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். ஜாலியாக வந்து இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா, சில்லி சிக்கன் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொட்டிக்கிட்டோம். நல்லா ஆனால் அந்த லவ் சைடு சத்யா வந்து கேரக்டரா சொல்கிறேன். ரியல் லைஃப்ல நாங்களாம் நிறைய பார்த்துட்டோம். கேரக்டரா நிறையா பார்த்துட்டீங்களா? இல்லை நீங்க பேரும் யோ என்னையா சொல்றேன். ஐயா ஐயா, ரியல் லைஃப்ல நான் ரம்யா ரயானி போகாத முடிச்சிரு. இல்லப்பா சாமி சூப்பர். ரியல் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா ஆக்டர் சத்யா அவர்கள் கூட தான். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நார்மலா சத்யானே சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஒரு இட்ஸ் குட். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் இதுல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் இப்படி டக்குன்னு க்ளோஸ் ஆகுறது, அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது இருக்குல்ல, அது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது அந்த குவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமாக இந்த குவாலிட்டி வந்து தெரியாது. நான் என் இயல்பாகவே இப்படி தான் பழகிட்டு இருப்பேன் எல்லாரோடையும், ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக. எனக்கு என்றைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பிரித்து கிடையாது, எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து எனக்கு தான் பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, மச்சான் ஃபஸ்ட்டு டேவே வந்து எங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்ட அப்படின்னோடனே ஓ ஓ அப்போ நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். சொல்லியிருக்காங்க. இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஆனால் இது என்னோட இயல்பு, இது என்ன பண்ணுறது. ஓகே ஓகே, நம்ம அதை வந்து ஒரு கான்சியஸாக பண்ணுறது இல்லை, அது இயல்பாக வர்றது தான். எக்ஸாக்ட்லி. ஓகே, டெஃபினெட்லி. இப்போ இது ஓகே. பட் ஆனால் எல்லாருமே வந்து இந்த வயசு வித்தியாசம் வைப்பாங்கல்ல. நீங்கள் ஜெஃப்ரி வந்து மச்சான் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன கூட இப்போ நீங்கள் சத்யானு கூப்பிடுன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதே கிடையாதா? அப்படிலாம் நம்ம யாருனாலும் எப்படினாலும் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அட்லாஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பர்சனை நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் ஈக்குவலாக நார்மலாக வந்து இப்போ ஜெஃப்ரி நானும் வந்து வயசு வித்தியாசம் நிறைய இருக்குது. ஆனால் ஜெஃப்ரியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஃபஸ்ட்டு. ஓகே. ஒரு ஜாலியாக இருந்தேன் பார்த்தோன்னே, செம்மையாக இருக்கானே இவன் ஒருத்தன் தான் நம்ம கேஸ் போல. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் இருக்கானுங்க, சரி ஒருத்தன் தான் நம்ம கேஸு போலன்னு சொல்லிட்டு மச்சான் அப்படின்னா மச்சி அப்படின்னா அவ்வளோதான், க்ளோஸ். வைப் செட் ஆயிடுச்சு. வைப் செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிடுச்சு. அதுதான் நான் வைப் செட் ஆயிடுச்சுன்னா அது என்ன இப்போ இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஓகே, அதான் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும், இல்லைனா பிளாக்காக இருக்கணும், கிரே ஷேடில் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஐ எம் டூ எக்ஸ்ட்ரீம். ஒன்று இப்படின்னா இப்படி இருப்பேன், ஒன்று இப்படின்னா இப்படி இருப்பேன். ஆனால் நான் உங்கள் கேரக்டர்லாம் பார்க்கும்போது, இப்போ போலீஸே எடுத்துப்போமே, போலீஸ்லேயும் இவர் நம்ம நல்லவன் சொல்கிறதா கெட்டவன் சொல்கிறதா. அதுக்கு முன்னாடி நான் கணாக்காலம் காலங்களில் அந்த டீச்சர் கேரக்டர் கூட இவர் ரொம்ப ரகடாகவும் இருக்கார்,
அதே நேரத்துல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனாவும் இருக்காரு. அந்த கிரே ஷேட் தானே தெரியுது. ஆமா, கேரக்டர்ல அது வரும்போது எப்படி இருக்கு? ஏன்னா பிக் பாஸ்லயும் நிறைய பேர் உங்களை நல்லவனா கெட்டவனா எப்படி தீர்மானிக்கிறது யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அந்த கேரக்டர் அந்த கிரே ஷேடு வர்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் கிவிங் மீ a scope நினைக்கிறேன் மச்சி. எப்படி சொல்றது, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண என்ன ஆகுதுன்னா, பீப்புள் ஆர் ரெகக்னைசிங். அதுதானே ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு அது பார்க்க போனா ஹாப்பி, ஹார்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் ரியலி குட் நினைக்கிறேன். ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்களா, நம்ம அந்த கேரக்டர் கூட ஒன்று பிளாக்கா பண்ணிடணும், இல்லைன்னா ஒயிட்டா, அதாவது ஒரு நல்லவனா பண்ணிடணும், இல்லைன்னா கெட்டவனா பண்ணிடணும், இந்த கிரே ஷேட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க ரியல் லைஃப்ல அப்படி இல்லை, நம்ம பேசும்போது தெரிஞ்சது. கேரக்டர் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா போகும்போது? எனக்கு எல்லா கேரக்டரும் பண்ண பிடிக்கும். ஓகே, எல்லாமே எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும். ஐ வாண்ட் டு பி அ குட் நெகட்டிவ் கேரக்டர், இல்லாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அதான் நான் சொல்கிறேன், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லாட்டி வந்து இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம். கேரக்டர்னு வந்துட்டா எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இமோஷன் தானே நம்ம ஒரு கேரக்டர் பண்ண. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கிற ஆக்டர்ஸ்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் இப்போ சொன்ன பதிலிருந்து நான் கேட்குறேன், ஃபிட்டாக இருக்கிறதுனாலே நம்மளை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இல்லைனா வந்து ஒரு ஃபிட்டான இருக்கிற ஒரு ஆஃபீஸர், இல்லைனா ஒரு வில்லன், அந்த ரோலில் தான் நம்ம அந்த டேரக்டர் எழுதும்போது மனசுக்கு வரும், ஃபிட்டாக இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக நீங்களுமே அந்த ஃபிட்டாக இருக்கிறதுனால இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு என்னோட இது. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ ஃபிட் பர்சன். அது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் த கேரக்டர் நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு நெகட்டிவ் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த கிரே ஷேட் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய பாடிக்கு அது ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஸோ நான் விளையாடலாம். ஓகே, டேரக்டரும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, நானும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஃபிட்னஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுனால நமக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட மாட்டாங்கப்பா, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன். நோ, இஃப் டேரக்டர் வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், வை நாட்? எஸ். ஸோ அது எப்படி என்ன நம்மளே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது அதுக்கு நம்ம ஃபிட்னஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப பாடி பில்டராகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப பார்க்க தொப்பை இல்லாமல் ஓரளவுக்கு ஏதோ ஜிம் பண்ணுறான்டா அப்படின்னு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. முக்கியமாக இப்போ நீங்கள் போலீஸில் அந்த எஸ்ஐ கேரக்டர், இப்போ எஸ்ஹெச்ஓவா பண்ணுறாங்க, அந்த கேரக்டரில் போலீஸ்க்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் தேவையில்ல, அது நேச்சுரலாகவே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் போலீஸ்க்குன்னு ஏதாவது மெனக்கிடல் உண்டுல, யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க இவங்கள மாதிரி. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அண்ணா சீரியல்லே செந்திலனா கூட போலீஸ் தான் பண்ணியிருந்தீங்க. போலீஸ்க்கு யாராவது ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா நீங்கள்? போலீஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ்னால் ஆப்வியஸ்லி கமல் சார் நான் சொல்லுவேன். நான் இப்போ எவ்வளோ கேரக்டருக்கு அவர் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்ல. என் ஜென்ரேஷன் பார்க்க போனால் வேட்டையாடு விளையாடு சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு படம். ஆமாம், அதில் சிலதெல்லாம் வந்து காப்பி அடிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் காப்பி அடிக்க முடியாது. அப்பட்டமா தெரிஞ்சிடும். அது காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, காப்பி அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உழப்பி ஏதாவது ஒன்று பண்ணிடுறது, அவ்வளோதான். ஸோ அதான் ரெஃபரன்ஸ்ன்னு பார்க்க போனால் சார் எடுப்பேன். இல்லாட்டி வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் டியூட்டர் ஒருத்தர் இருக்காரு, இளவரசன் சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன். ப்ரோ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, லைக் புருவத்தை இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்புட்டாக வச்சு யூஸ் பண்ணுவேன். அங்கே போயிட்டு வேற ஒன்று பண்ணுவேன், அது டேரக்டர் வந்து கேட் இப்படி பண்ணாதீங்க சத்யா அப்படிம்பாரு. ஸோ சார் ஒன்று கொடுப்பாரு, அங்கே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிறது ஒரு கேரக்டர் நான். ஓகே. ஏன்னா நான் ஒரு இடத்துல நீங்கள் இன்டர்வியூவில் தான் நினைக்கிறேன், எஸ்டிஆர் சாரை நான் வந்து கொஞ்சம் காப்பி அடித்தேன் அப்படிங்கிற. ஆமாம், அண்ணன் வந்து பயங்கர வெறித்தனமான ஒரு ஃபேன். விஜய் சாருக்கு அப்புறமேல் வந்து எனக்கு விஜய் சார் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே பிடிக்கும். சிம்பு அப்பா அண்ணா வேற லெவல் இல்லையோ அப்படி இருப்பேன் நான். ஸோ அவர் வந்து இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்து பண்ணுவார். அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், ஒரு லண்டனில் வந்து ஒரு ட்ரெயினில் எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு குட்டி பாப்பா வந்து இப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவரும் பண்ண ஆரம்பிச்சு இப்படின்னு வந்தது தானே இதுன்னு ஏதோ சம்திங் லைக் தட் சொன்னாரா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயம் பேசியிருக்காரு. ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டு இது நல்லா இருக்கு. நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு தெரியுது, இதுதாங்க திருட்டு.
அந்த வாவர் கேரக்டர் இது பண்றது நீங்க அங்க இருந்து எடுத்தது. எஸ் 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 எஸ். ஓகே. அதுதான் இப்போ ஜீவா கலாய்ச்சிட்டு இருக்காரு, நல்லா ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்காரு. ஏன்னா நான் ஜீவா கிட்ட வந்து நான் போய் சொல்லுவேன், ஜீவா என்ன கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வேணும் ஜீவா, நீ பண்ணு ஜீவா. ஏன்னா செம்மையா நடிப்பார் அவரு. ஓகே. ஐ லவ் ஹிஸ் ஆக்டிங். அவரோட டைமிங், ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஜீவாங்கிறது அந்த கான்ஸ்டபிளா அந்த ஆமா செபாஸ்டின். ஸோ அவர் வந்து கிட்ட சொன்னா அவரு பிடிச்சிட்டாரு. ஓகே. இப்போ செட்ல இந்த மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் உண்டு. செந்தில் நான் நின்னா பண்ணுவார் செட்ல, அது நாங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல செந்தில் அண்ணா வந்து ஆப்வியஸ்லி சீனியாரிட்டின்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் செட்ல. அண்ணா அப்படி இருக்க மாட்டாரு, ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஓகே. ஆனா டேக்குன்னு வந்துட்டா ஹி இஸ் அமேசிங், ஆப்வியஸ்லி வெல் நோன். ஏன்னா நீங்க அவங்க கூட அண்ணா சீரியல்லையும் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனா கேரக்டர் தான் வித்தியாசம். ஆனா நீங்க அதே போலீஸ் தான். ஆமா, நான் அதே போலீஸ். அந்த மெமரிஸ் எங்கேயாவது செட்ல வந்து நீங்க பேசிக்கிட்டீங்களா? அந்த ஒரு அதை பத்தி எதுவும் பேசல. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நோ 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 சொல்லக்கூட இல்லை. காக்கி சட்டை போடும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் செந்தில் அண்ணா கிட்ட. ஏன்னா என்ன நிறைய வாட்டி அண்ணா சீரியல்ல கலாய்ச்சிருக்காரு, டே செக்யூரிட்டி இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு. அண்ணாவை இப்படியே பார்த்தேன், அண்ணாவும் 24 hours இதை போட போறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் அப்படின்னு நினைச்சிருக்கேன், ஆனா அண்ணா கிட்ட சொன்னதில்லை. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா போலீஸ்ல உங்களோட, அதாவது ராஜா கேரக்டரும் வாவர் கேரக்டரும், உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபிளாஷ்பேக்கை காட்டணும்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க. ஆனா அது ஒரு வாய்ஸோ ஒரு டைலாக்லேயே முடிச்சுட்டு போனாங்கன்னே சொல்லலாம். ஆனா இதே மாதிரி இன்னொரு ஒன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாவர் கேரக்டருக்கு. என்ன அது? ராஜாவோட ஃப்ரெண்டு உங்க லவர், வாவரோட லவர், அந்த கனெக்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. தெரியலப்பா, நாங்களே இப்போ ஃபுல்லாவே டீ கடையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். இதுல என்ன கனெக்ஷன் வர போகுதுன்னு தெரியல. நல்ல ஒரு ட்ரெயின் சத்தத்தை போட்டுறானுங்க, பின்னாடி திரும்பி பார்த்து அப்படின்றோம். ஸோ ஐ டோன்ட் நோ, பாப்போம் என்னன்ட்டு. ஆமா, வெயிட் பண்ணி தெரியல, என்ன நடக்குமோ நடக்கட்டும், அவ்வளவுதான். பிடிச்சிருக்கா பார்க்க? பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுதான் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? மேபி தெரியலையாப்பா என்ன ட்விஸ்ட்னு. ஒருவேளை நம்ம ஜெய்சீலன் உஷார் பண்ணிட்டு போயிடுவானோ. இத பார்த்துட்டு வேற இருப்பாரு அவரு. அண்ணே அப்படின்ற வேற பேர் இருக்கு, வேற பேர் இருக்குல்ல, சும்மா சொல்றேன் ட்விஸ்ட்ன்றீங்களே. ஆமா ஆமா, என்னனாலும் நடக்கலாம் வெப் சீரிஸ்ல, என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரிதான். ஆனா ஒரு சீன் வந்து நான் நோட் பண்ணி சொல்லணும்னே, சிங்கிள் ஷாட் செந்தில் அவர்கள் வந்து டோர் திறந்து வந்து, அதாவது நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த சீனு சிங்கிள் ஷாட்ல பண்றது இருக்குல்ல, அங்க வந்து நீங்க படபடப்பா இருக்கணும், ஒரு இடத்துல லைட்டா அழணும், கோவத்துல சாப்பிடணும். அந்த சீன் இருக்குல்ல, அந்த சிங்கிள் ஷாட் கதவு திறந்து கதவு மூடுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நீங்க உட்கார்ந்து அழுகிற வரைக்கும், அது எப்படி பண்ணீங்க? அது ஒரு 3-4 நிமிஷம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் பிரதர், அது சீன் வந்து பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ யூ வில் ஹாவ் அ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சத்யா, அது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் நைட் பேப்பர் கேட்டேன். நைட் கேட்டு படித்து பார்த்தேன். ஐயோ என்ன ஃபீல் பயங்கரமாக இருக்கே, சரி ஓகே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா அப்படியே யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து, ஒரு நம்ம சேடாக இருந்தால் எப்படி இருப்போம், ஒரு இழப்பு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி டேரக்டர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது பண்ணு, அந்த சோறு மேட்ரை போய் இப்படி எடுத்து போடுற மாதிரி பண்ணு, வேணாம் அங்கே வேணால் இந்த டைலாக் வேணால் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்புறம் செந்தில் அண்ணா வந்து ஏதோ ஒன்று சொன்னார், அவரும் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், டே நான் இப்படி வரும்போது நீ இதை ஏதோ பார்த்துக்கோ அப்படின்னாரு. பண்ணலானேன்னு சொல்லிட்டு டேக்குக்கு போகிறேன், எல்லாம் மறந்துட்டேன், ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய தீனி உள்ள போயிருக்குல்ல. ஸோ அது இருக்கும் போது நான் குழம்பிடுவேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் குழம்பிடுவாங்கல்ல. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் ரைட். எனக்கு பிளாங்க் ஆனது, ஃபுல் பிளாங்க் வந்தாச்சு. அண்ணன் ஆரம்பிச்சிட்டார் அவர் பர்ஃபார்மன்ஸை. ஐயோ இது நம்ம சீனாச்சு. அண்ணன் அம்மா வேற ஒரு அவங்க ஒரு டைப்பா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல. கடவுளே அஜா ஐயா காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் உட்காந்தேன்.
உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுச்சு. ஓகே. வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நான் போயிட்டேன், நான் வெளியே போயிட்டேன். அப்புறம் மானிட்டரில் வந்து டைரக்டரு அப்புறமேல் வந்து செந்தில நான் பார்த்துட்டு, டேய் சூப்பர்ரா. ஓகே, ஒரே டேக்ல ஆமா. முடிஞ்சிருச்சா? ஆ சூப்பர்ண்ணே. ஆமா, அது சீரியஸா நானே எதிர்பார்க்கல. இட் வாஸ் அ மேஜிக். ஆனா எங்கேயாவது உங்களுக்கு நம்ம இப்படி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சிரிப்பு ஏதாவது வந்தது? ஏன்னா செந்தில நான் வந்து அப்படி முறைச்ச மாதிரியே நிற்பாரு உங்களை பார்த்துட்டு, இவன் என்ன பண்றான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்துல நிற்பாரு. ஆமா. உங்களுக்கு எங்கேயாவது சிரிப்பு வந்ததா? அந்த இல்ல, நான் பிளாங்க். ஓகே, அதனாலே எதுவுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. அது ஒரு கேரக்டரா அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு அவரோட வாய்ஸ், ஏன்னா இப்படியே தான் இருக்கேன் நானு. கத்தி தி 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 அதுக்கப்புறம் இதுல இடிச்சு ஆன்னு கத்திட்டு போய் விழுவேன் நானு. அவ்வளவுதான். வா. ஓகே ஓகே ஓகே. அது வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சிங்கிள் ஷாட்ல பண்றீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் ஷாட்ல. பரவாயில்லையா, ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் ஷாட், ஒரே டேக்கு, ஒரே அதுவும் பிளாங்கான டைம்ல எனக்கே ஏதோ யப்பா சாமி, பெரிய சாதனையா பாப்பா, பெரிய சாதனை. சும்மாவே 4-5 டேக் வாங்குவேன், என்ன புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் டேக் ஆயிடுச்சு, பெரிய சாதனை தான் அது. ஓகே. ஆனா பட் டேக் வாங்குறதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி கமல் சார் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஒரு சீனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்ட்டு. அப்படி நீங்க ஏதாவது ஒரு சீன்ல நடிச்சுட்டு, போலீஸ் நம்ம எடுத்துப்போம், இல்லைன்னா படங்கள் நீங்க நடிச்ச படங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துப்போமே, அப்படி நம்ம ஒன்று நடிச்சுட்டு இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி நடிச்சது உண்டா? ஆமா, நிறைய வாட்டி அதை நான் கோல்மால் பண்ணுவேன் நான். அப்படியா? வாண்டடா போய் கேட்கறது கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லிடுங்க. ஆமா, எப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கும் போது டைலாக் மறந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். ஐயோ, இது ஒரு பெரிய கஷ்டமாச்சே. பேசிக்கிட்டே இருக்கும்போது டைலாக் மறந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பேன். ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு இருக்கும். ஏன்னா அங்கே எனக்கு டைலாக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஐல் பி லைக், ஏன்னா அங்கே ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா டேரக்டருக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து இவ்வளோ முடிக்கணும்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு சரண்டர். ஸோ அது இருக்கும் போது என்ன ஆகும்னா, என்ன இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டைம் இருக்கும். ஆனாலும் வந்து என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ப்ராசஸிங் தான். ஏன்னா நான் கொஞ்சம் அப்படியே இப்படி பார்த்து இழுத்து பண்ணுவேன் நான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டேக்லலாம் முடியாது. ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேக்ல முடிப்பான்னு நினச்சிப்பாங்க. டப்புன்னு சொதப்பி விட்டுருவேன் நான். சொதப்பி விட்டு ஆஹா சார் ஒன் மோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேக்ல ஓகே பண்ணிடுவேன். ஓகே ஓகே. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ஒரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஆனா பயங்கரம். அதுக்கு முன்னாடி சிதம்பரம் சார் தீனி போட்டுருவாரு. டைரக்டர் தீனி போட்டுருவாரு. ஆனா டைரக்டர் மாறும்போது உங்களுக்கு ஏதாவது இது நடந்தது? ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு டைரக்டர் இருந்தார், அதுக்கப்புறம் சிதம்பரம் சார் உள்ள வந்தாரு. டைரக்டர் மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த சீன் வைஸாவோ அந்த கேரக்டர் வைஸாவோ ஏதாவது ஒரு சேஞ்சஸோ, இல்லைன்னா இது அப்படி இருந்தது இப்போ ஏன் இப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்திருக்கா? கன்ஃபியூஷன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா கோன்பாய் பொறுத்த வரைக்கும் லைக் வந்து ஐ ஸ்பீக் வெரி லிட்டில். இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, ஓகே போங்க அந்த மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இவ்வளோதான். ஆமாம் ஆமாம், எதுக்கு அவ்வளோதான் டேக் தான் பண்ணியிருப்பேன் நான். சாரோட டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் எனக்கு வேலையை கொடுத்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பேன் நான். ஸோ தேர் இஸ் ஸோ மச், தேர் இஸ் அ ஸ்ட்ரெச். ஸோ அது ஒரு இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் ரெண்டுமே ஒரே பேஸ் தான், ஒரே மாதிரி தான். இது பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு எஸ்ஹெச்ஓ ஆனதுக்கு அப்புறமேல் அவனோட அத்தாரிட்டி வந்து எல்லா வீட்லையும் பேசலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேர் வாஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான். முக்கியமாக இந்த போலீஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலங்கள், பிக் பாஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஹாட் ஸ்டார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹாட் ஸ்டாரோட செல்ல பிள்ளை ஆயிட்டாரு சத்யா அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் யாரும் சொல்லி இல்லி கண்ணு வச்சிடாதீங்க. ஐயோ சார், தொடர்ந்து ஹாட் ஸ்டார்ல ஒரு நல்ல இது கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இது எனக்கு சத்தியமாக காட்ஸ் பிளெஸ்ஸிங் தான் சீரியஸாக பார்க்க போனால். ஏன்னா தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் என்றைக்குமே தொடர்ந்து டக் 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 அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி பிக் திங் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் மேலும் என்னை தூக்கி விடுது. ஆக்சுவலாக வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து ஜஸ்ட் லிஃப்டிங் மீ அப்.
கண்டிப்பா. அடுத்தடுத்த பிக் பாஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ எல்லாருக்குமே பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தவங்க எல்லாரும் அதை ஒரு விசிட்டிங் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தானே? ஆமாம். ஆனால் அதை வச்சுட்டு நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு நம்ம கிராப் பண்ணிக்கிற முடியும்? இதை நான் இப்போ கிராப் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஓகே. நான் வந்து சும்மா விட மாட்டேன். நான் உள்ளே தான் சொல்லிட்டு இருப்பேன். விஷால் கிட்டேயும் முத்து எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருப்பேன். அருண் கிட்டலாம் வச்சு வெளியே போனோன்னா முதல் நாளில் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம்டா. எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும் மச்சி. டே வேணாண்டா சேதா, விடக்கூடாது மச்சின்னு உள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ வெளியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் வெளியே பண்ணியும் வந்து எனக்கு அதுதான் இப்போ கிடைச்சது தான் போலீஸு. இப்போ விஜய் ஆண்டனி சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், பூக்கி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா படம் பண்ணேன், அது ரிலீஸு. ஸோ அதில் எல்லாமே வந்து ஆஹா ஓஹோலாம் இல்லை. ஆனால் ஐ எம் தேர் அண்ட் ஐ எம் லைக் எப்படி சொல்கிறது, விசிபிளி சீன் எவ்ரிவேர். புரியுதா? மெயினான இம்பாக்ட் கொடுத்துருப்பேன் நான் எல்லா இடத்துலையும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அது மூலியமாக தான் கிடைச்சது. ஓகே. அந்த விசிட்டிங் கார்டு வந்து சரியாக தான் ஒர்க் ஆகுது. ஆப்வியஸ்லி பிக் பாஸ் இஸ் அ வெரி பிக் விசிட்டிங் கார்டு ஃபார் மீ. கண்டிப்பாக. நீங்கள் நெக்ஸ்ட்டு பூக்கியில் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த கேரக்டர் தவிர வேற கேரக்டருக்கு உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களான்ட்டு. அந்த லவ் சைடு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு பூக்கினா அது அப்படிதான் இருக்கும், அந்த லவ் ரொமான்டிக் அந்த ஜானர்ல தான் இருக்கும். அதுல சத்யாவை நான் அதிகமா பார்த்ததே இல்லையே, அது எப்படி இருப்பார் அந்த சத்யா? அந்த சத்யாவை அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருப்பாரு. நீங்க தான் சொல்லணும், நடிச்சிருக்கீங்க, அதுல இருக்கிறீங்க. சரி, அது அதுலயும் வந்து எப்படி சொல்றது, ஒரு கிரே ஷேட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் இதே கெடுத்துட்டீங்களே, நான் ஏதோ இன்னலாம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அதுலயும் வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். இப்போ எப்படி வந்து வாவர் வந்து பயங்கர இது, அவனுக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த லவ் சைடு சத்யா வந்து கேரக்டரா சொல்கிறேன், ரியல் லைஃப்ல நாங்களாம் நிறைய பார்த்துட்டோம். கேரக்டரா நிறைய பார்த்துட்டீங்களா? இல்ல நீங்க பேரோட என்ன சொல்றீங்க? ஐயா ரியல் லைஃப்ல நான் ரம்யாக்காவையும் ரயானி போகாத முடிச்சிரு. இல்லப்பா சாமி சூப்பர், நிறைய பார்த்துட்டீங்க வேற. நான் அதனால இது போதும். ஆனா இப்ப வரப்போற ப்ராஜெக்ட் வந்து மார்க் கிச்சா சாரோட. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நாங்கள் ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட்டில் நான் உங்களை பார்த்தேன் கிச்சா சார் கூட இருக்கிற மாதிரி. ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னாவே வெளியே காமிச்சதே இல்லை. ஓகே, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு டேயில் இருந்து லாஸ்ட் டே டில் வென் வி ஆர் தேர் நோ, ஹி மேட் அஸ் ஸோ கம்ஃபர்டபுள். அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தாரு. லைக் எப்படி சொல்கிறது, வந்து பிளாக் காஃபி குடிக்கிறீங்களா, எங்களோட உட்காருங்க. ப்ளஸ் வந்து அவர் வந்து டின்னர் கூப்பிட்டாரு ஒரு வாட்டி எங்கள் டீமை. ஸோ எங்கள் டீம் எல்லாம் டின்னர் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது வந்து லேப்டாப்பில் எடுத்து காமிச்சாரு, சரி நேற்று இது ஷூட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு இது ஷூட் பண்ணோம், நாளைக்கு இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோ? இல்லை அப்படி இல்லை, அவருக்கு ப்ராஜெக்ட் மேலே இருக்கிற ஒரு அக்கறை. ஓகே, எப்படியா வந்துடணும்டா, நம்ம ஜெயிக்கணும்டா, எல்லாரும் சேர்ந்தாதான் இது ஒரு விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் தேர். கெத்து கமான் அப்படின்னு அவர் அப்படியே ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சது தான். ஸோ ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம். லைக் அட்மயர் பண்ணுவோம். அவர் ஒரு ஷார்ட்டை நடிக்கும் போதெல்லாம் அம்மா ஐயாப்பா என்ன. பக்கத்தில் அபின்னு என் ஃப்ரெண்ட் இருப்பான், அவர் மச்சான் அவர் பார்த்தியா மச்சான் என்ன ஸ்டைலாக பண்ணார்ல அப்படின்னு. அவனும் ஏமாப்பி ஐசா. ஸோ என்ன நான் அங்கே வந்து என் கேரக்டரில் பார்த்ததோட நான் சுதீப் சாரை பார்த்தது தான் நிறைய ஒரு விஷயம். ஓகே, புரியுது. ஸோ ஓவராலாக வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மூவியை வந்து, பிகாஸ் சச் அ பிக் ப்ரொடக்ஷன். ஓகே, அது வந்து இந்த ப்ரொடக்ஷனில் வெளியே வர்றது பெரிய விஷயம். சத்யஜோதி ஆமாம், அதுவும் பயங்கர பெரிய ப்ரொடக்ஷனு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வந்து பெரிய விஷயம். கிச்சா சாருக்கு வந்து குவாலிட்டி வைஸ்லாம் வந்து எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. அவரு இந்த மாதிரி நிறைய இருக்கு அவர்கிட்ட. ஆமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு அவர். 2-3 எடுத்து விடுங்க. அவரோட குவாலிட்டி செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டிங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருந்த போதெல்லாம் ஹி ஜஸ்ட் மேட் அஸ் சோ கம்ஃபர்டபுள். ஹி மேட் அஸ் சோ கம்ஃபர்டபுள். எங்களுக்குலாம் என்னடா ஐயோ ஒரு ஸ்டாரோட வீட்டில் இருக்கோண்டா எப்படிறான்னு அவரும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். ஜாலியாக வந்து இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா, சில்லி சிக்கன் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்றியா சொல்லிட்டு அங்கே போய் நல்லா கொட்டிக்கிட்டோம். நல்லா
அது ஒன்று. அதுக்கப்புறமேல் வந்து ஹீ லவ்ஸ் டு டீச். ஓகே. சொல்லி கொடுப்பாரு. ம் ம் ஒரு வாட்டி ஒரு ரியாக்ஷன் வந்து இப்படி எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு டேரக்டர் உள்ள இருக்காரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி டேரக்டர், பெரிய ஆளுங்க, ஆக்டரா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு டேரக்டர் வந்துகிட்டே இருப்பார் போல. செம்ம பிரெயினிங்க அவரு. அதான் சொல்றேன், அவ்வளோ அட்மையர் பண்ணுவேன் அவரை. ஆமா. அவரோட குவாலிட்டி அவரு. அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸ் அப்படி இப்படி அவங்க குவாலிட்டியில் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் கிட்ட ஒர்க் பண்ணது இதுதான், ஓகே. கிச்சா சார் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ ஒருத்தர் அட்மையர் பண்ணுறதோ இருக்கும்ல. இப்போ கிச்சா சார் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணேன், இவங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு குவாலிட்டியை நான் வந்து எடுத்துக்கிறோன்னு நினைக்கிறேன்னா அது யாருக்கிட்ட என்ன குவாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில் இவங்கக்கிட்ட இருந்து. இப்போது அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு சீரீஸ் வரப்போகுது. அந்த சீரீஸில் வந்து மௌரிஷன் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஓகே. அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு குவாலிட்டி எடுத்துக்கணும்னா ஸ்பான்டெனிட்டி. ஓகே. ஒரு 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 சீன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணான். ஐ வாஸ் லைக் டேக்கில் கூட நான் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்பாட்லிங் யாரா இது புறா தம்பி இங்கே வா அப்படின்னு. அண்ணே யார் சாமி நீ? அண்ணே நானும் கணக்கான ஒரு வாட்டி பண்ணியிருக்கேனே அப்படின்னா. அப்படியா? அப்படின்னு. ஆமாண்ணே கணக்கான ஆமாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். கரெக்டு. அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே பர்வேஷன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் தெரியும். கணக்கான அதே தான். ஆமாம் ஆமாம் ரொம்ப க்ளோஸ். அவரோட ப்ரொஃபைலில் பார்த்தேன் இந்த பையனை மௌரிஷை. பார்த்து நான் சொன்னேன், நான் உங்களோட ரீல்ஸும் நான் பார்த்துருக்கேன் தம்பி, சூப்பராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு. அப்போது ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டேன் நான். அப்போது பண்ணும் போதெல்லாம் கூடயே நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணுறேன். ஓகே. அது நம்மளோட சீனியர் ஜூனியர் எதுவுமே கிடையாது. இல்லைங்க, ஒருத்தங்கள்ட்ட நல்ல குவாலிட்டி இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறது. ஆமாம் அதுதான் உண்மை. ஆமாம் ஆமாம். யூனோ தட்ஸ் ஹவ் த லைஃப் இஸ்ல. ஆமாம். ஸோ எதுக்கு நம்ம வந்து என்கிட்ட ஏன் எடுத்துக்கணும்? கமான், அது இருந்தால் நம்மளால சரியாக. அண்ட் ஐ லவ் டு சே இட் டு. நான் இவர்கிட்ட தான் இதை நான் எடுத்தேன், இவர்கிட்ட தான் நான் எடுத்தேன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் இல்லை? That's what I feel.